ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நேற்றே அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இதை பார்ப்போம். கேள்விகள் இருக்குகின்றது, நாங்க தொடர்ச்சியாக நீங்க எழுதிட்டு போங்க. நேற்று கேட்டிருந்தவங்க சில பேர் சட் பாக்ஸ்லயும் கூட்டிருந்தீங்க, எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனு சொல்லி. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கலையா? சும்மா அந்த இதுல போற ஃபேக் நியூஸ் சொல்லுதான். எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணப்பட்ட மாதிரி இன்ஷால்லா உங்களுக்கு நடக்கும். 24 ஷெட்யூல் பண்ணப்பட்ட மாதிரி கட்டாயம் நடக்கும். சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு லெட்டர் ஒன்று தான் இதாகி போகுது. அப்படி இது அப்டேட்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு வரும். ரைட், ஓகே. நேற்றைய தினம் நாங்க பார்த்த கேள்வி அவர் எடுத்துக்கொள்ளுங்க. 28வது வெளிக்கொள்ளுங்க. நேற்று நாம் ஒரு சைக்கிள் ஒன்று பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், போசாக் உணவு வேலை திட்டம் வழங்குவது தரம் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புல பார்த்திருக்கோமா? 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புன்னு பார்த்திருந்தோம். ரைட். நியூட்ரிஷன் சைக்கிளர் 2025-14 இது அப்டேட் ஆனது. பழைய சைக்கிளர் ஒன்று இருக்கு, 2014 காலப்பதில் வந்த சைக்கிளர் இருக்கு. அதை எங்களை தவிர அப்டேட் ஆனதை நாங்கள் எடுக்க வேண்டும். முதலாவது பாருங்க என்ன சொல்கின்றார்கள். முதலாவது எழுதி கொள்ளுங்க. 28வதுக்கு அந்த என்ன வெளியே கொள்ளுங்க. முதலாவது என்ன, அனைத்து அரசு பாடசாலைகளிலும் 1 தொடக்கம் 5 மாணவர்கள். மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. யாரு மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. வருமா? முதலாளி கொள்ளுங்க. எத்தனையாம் ஆண்டுக்கு தரம் 1 தொடக்கம் இது ஒரு கேள்விக்கே வந்திருக்கிறதா? கேள்விக்கு வந்திருக்கிறது. 28வது கேள்வி கொள்ளுங்க. அதில் இருக்குகின்ற ஏனைய கேள்விகளும் பின்பகுதியில் இருக்குகின்றதை நாம் எழுதக்கூடியதாக இருக்கும். 28 நடைமுறைப்படுத்தப்படும் தரம் 1 தொடக்கம் 5 வரையானது. தரம் 1 தொடக்கம் 5 வரையானது. இரண்டாவது என்ன கேட்டிருக்கின்றார்கள், இதனுடைய நோக்கம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோக்கம் சரியா? அது பாத்தீங்கன்னா இதுலயே 2-3 கேள்வி இருக்கிறது. அப்படிகள் நோக்கம் பண்ணிக்கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்க, பாடசாலை மாணவர்களுக்கு என்னது சொல்ற, ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான சிறுவர் சந்ததியினர். நோக்கமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோக்கம் ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான சிறுவர் சந்ததியினர். ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான
சிறுவர் சந்ததியினர். சரியானே? இது இதனுடைய நோக்கமாக இருக்கும். உங்களை பாருங்க, என்னோட பேப்பர்ல 38வது கேள்வியை பாருங்க. 38 நாம ஏற்கனவே முதலாவது வகுப்புல 34, 35, 36, 37 ஆன்சர் பார்த்துட்டோம். 38 பார்க்குமா? 38 கேளுங்க. 28 பார்க்க, 38 பார்க்கலாம். 28க்கு எங்களுக்கு விட தரம் 1 தொடக்கம் 5. 28க்கு 38க்கு விட ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான சிறுவர் சந்ததியினர். சரியா? இது 38வது விட. ரைட். யாரு பொறுப்பு? கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யாரு பொறுப்புன்னு போட்டிருக்கிறாங்க? 39 பாருங்க. பொறுப்பாக்கப்பட்டுள்ளவர் அல்லது குழு யாது? சுகாதார மேம்பாட்டு குழு. பாடசாலை 39க்கா? இது 28க்குரிய கேள்வி, இது 38க்குரிய கேள்வி, 39க்குரிய கேள்வி. பாடசாலை சுகாதார குழு. எல்லா பாடசாலைக்கு பாருங்க, இந்த போட்டிக்காங்க. தேசிய மற்றும் மாகாண வலய மட்டத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு சரியானே அரச போசாக்குகள் நடைபெறுவதற்கான பொது சுகாதார மேம்பாட்டு குழுவை சார். அப்ப நபர் அல்லது குழுவன்று போட்டு வரக்குள்ள சில நேரங்கள் அதிபர், பகுதி தலைவர் அப்படியான ஆன்சர்ஸையும் போட்டு இருப்பாங்க. அந்த நேரம் நீங்க கவனமாக பார்க்கணும். இப்படியான கேள்விகள் வருகின்ற பொழுது எம்சிக்யூக்கு வந்தா சரி 29க்கெல்லாம் பார்ப்போம். நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணி கொடுங்க. சரியானே? இந்த 39வது கேள்வி மற்றபடியும் பொறுப்பாக்கப்பட்டுள்ளவர் அல்லது குழு யாருன்னு கேட்டுட்டு 2 விட வரும் பாடசாலை அதிபர், பகுதி தலைவர் வரும். இன்னும் 2 விட வரும் சுகாதார மேம்பாட்டு கழகம், அதே போல என்ன போசாக்கு கழகம் வரும். அப்ப நபரை நினைச்சு அதிபர் போடுறது இல்லை. தெளிவாய் சொல்லிட்டாங்க. என்ன? சுகாதார மேம்பாட்டு குழு. மைக்கேல மீட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தே பாருங்க. இதுல தெரியும் இந்த கேள்வி வந்ததா? இந்த 2வது 3வது இருக்குகின்ற மாதிரியான கேள்விகள் கடந்த அந்த இதற்கு தானே எங்களது சதன் ப்ரோவின்ஸ அந்த பேப்பர்ல கேட்கப்பட்டிருந்தது. பார்த்துக்கொள்ளுங்க. 1.3 பாருங்க. மிகவும் குறைவான எண்ணிக்கையான மாணவர்களை கொண்டு, அதாவது மாணவர் எண்ணிக்கை 20 விட குறைவான பாடசாலைகளுக்கு அவசியமான மாற்றீட்டு செயல்முறை அறிமுகம் செய்தல். அப்ப எத்தனை மாணவர்களுக்கு குறைஞ்சது? 20 மாணவர்களுக்கு மாற்றீடு ஏற்பாடு செய்ய வேண்டும். இது அந்த குழுவாக போகும். சரி, இன்னொன்று இருக்கு, அதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு நிமிஷம். 38 சரி, 39 சரி, மேலதிகமாக 2 விடயம் இருக்கு. நில்லுங்க, நான் நோட் பண்ணி காற்றை நோட் பண்ணிக்கொள்ளும். எத்தனை மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலையில் முழுமையாக வழங்க வேண்டும் என்று இருக்கு. இந்த இருக்கிற நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. 2.1 மிக முக்கியமான ஒரு கேள்வியா. 2.1 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 28 38 39 பக்கத்துல நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். மாணவர் எண்ணிக்கை 100-ஐ விட குறைவான பாடசாலைகளில் அனைத்து மாணவர்களுக்கும்
அப்ப ஒன்று தொடக்கம் 5 வரையான வகுப்புகள்ல கற்கின்ற சகல பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும். சரியானே? அதே மாதிரி 100க்கு குறைந்த மாணவர்கள் உள்ள பாடசாலைகள்ல அவர்களுக்கு வழங்கப்படும். சரியா? இப்ப 1 தொடக்கம் 11 வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல 85 பிள்ளைகள் இருந்தா அங்க என்ன நடக்க போகுது? எல்லாருக்கும் வழங்கப்படும். அங்க இந்த தரம் 1 தொடக்கம் 5 வரைங்கிற மட்டுப்பாடு இருக்காது. சரியானே? அப்ப 2 கேட்டகரி இருக்குகின்றது. இதுல இது எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. இது மூன்றும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளா? மூன்றும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியானே? வழங்கப்படுற காசு எவ்வளவு? 100 ரூபாய். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 100 ரூபாய் ஒரு நபருக்கு ஒரு மாணவருக்குரிய செலவு. அவ்வளவுதான் அதுல உள்ள மிக முக்கியமான விடயமா. இங்க 110 இல்லை. சார் இல்லைங்க பாப்போம். $110 இல்ல 100 ரூபாய் தான் கடைசியா வந்தது. 110 உங்களுக்கு யாரு சொன்னீரியா? படிப்பிச்சவங்களா இல்ல இங்க மடுத்தீங்களா? இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நூறா 110 100 தான். நான் இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Right. 110 சொல்றீங்க. ரைட், கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரீகன்ஃபார்ம் பண்ணுவோமா? இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 15வது இருக்கிறதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த போசாக்கு வேலை திட்டத்தினை முன்னெடுப்பதற்காக போசாக்கு வேலை திட்டத்தினை முன்னெடுப்பதற்காக பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டம் வீட்டு தோட்டத்திலிருந்து வகுப்பறைக்கு. சரியானே? இது என்னன்னா அந்த ஏரியாவில் இருந்துதான் இந்த பொருட்களை கொள்வனவு செய்யறது. வீட்டு தோட்டத்திலிருந்து வகுப்பறைக்கு. வீட்டு தோட்டத்திலிருந்து வகுப்பறைக்கு. பாருங்க, இந்த அறிக்கையத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உணவு வழங்குகின்ற பொழுது யாருடைய சிபாரிசு பெறப்பட வேண்டும்? பொது சுகாதார பரிசோதனை. போசாக்கு உணவு வழங்குகின்ற பொழுது உணவினை பரிசீலனை செய்பவர் அல்லது அனுமதி வழங்க இந்த மேற்பார்வை செய்ய வேண்டியவர் பொது சுகாதார பரிசோதனை.
100 110 கன்ஃபார்ம் பண்ணுவோமா? அதை மட்டும் வச்சுக்கொள்ளும் மற்ற right. சரி, நேற்றைய தினம் ஒரு சைக்கிள் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கி பார்த்துக் கொள்ளுங்க. சார் ஓ, இப்போ எக்ஸாமுக்கு வந்துட்டு அந்த எப்போ வரைக்கும் உரிய விஷயங்கள் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவாங்க வரும். சார்? அதாவது இப்ப எக்ஸாம் நடக்கிறது 1 வீக்குக்கு முதல் உள்ள தகவல் வரைக்கும் வரும். உங்களுக்கு 24 15 16ஆம் தேதி வரைக்குமான தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். 15 16ஆம் தேதி வரைக்குள்ள தகவல். இதுதான் நீங்க எஜுகேஷன் வெப்சைட்ல இருக்கிற சர்க்குலர்ஸ். சரிதாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல போனீங்கன்னா இருக்கும். இது உங்களுக்கு தெரியும், நேற்று வந்திருக்கிற சர்க்குலர். இது நோட் பண்ணிக்கொள்ள, சில நேரங்கள் கேள்விக்கு வரலாம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நேற்று வந்திருக்கிற சர்க்குலரை இது நாங்க இன்னும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளல. கேள்விக்கு வரலாம்தா. கஷ்டப்பிரதேச பாடசாலை கடமையாற்றும் ஆசிரியர் அதிபர்களுக்கான கொடுப்பனம். அதிகஷ்ட பிரதேச அதிபர் ஆசிரியருக்கு 4000. அதிகஷ்டம் என்றால் ஆசிரியர் அதிபர்களுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க? 4000. கஷ்டப்பிரதேசம் என்றால் 3000. இதெல்லாம் வருமா? உங்களுக்கு அன்றும் சொல்லிட்டேன். தற்போதைய அரசாங்கத்தால முன்னெடுக்கப்படக்கூடிய சகல வேலை திட்டங்களோட தொடர்பான சைக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு. ஓகே. அப்ப 28 சரி. 29 பாருங்க. இலங்கையின் பட்டதாரி ஆசிரியர் தொழில் விருத்தி பாடநெறிக்கான கல்விக்கூடங்கள் செயற்படும் பல்கலைக்கழகங்களாக காணப்படுகின்றன. 3 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். அதுல நாங்க என்ன செய்ய வேண்டும்? குறைந்தது 2ஆவது எழுத வேண்டும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு எத்தனை கேட்கல் என்றால் 3 எழுதுக 2 எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தவங்க பெரும்பாலும் இப்படியான இதுகள் வரக்குல கேட்டு வரக்குல குறைந்தது 2 வழியாவது நீங்க என்ன செய்யணும், எழுதப்படல் வேண்டும். கல்வி பீடங்கள் காணப்படுகின்றது. பொதுவாக நாங்க சொல்றது என்ன? கொழும்பு யூனிவர்சிட்டியையும் அடுத்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியையும் ஓப்பன் யூனிவர்சிட்டியையும். சரி, மெடிக்கல் ஃபேக்கல்டி எத்தனை யூனிவர்சிட்டியில இருக்கு? மெடிக்கல் ஃபேக்கல்டி எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது? இறுதியாக மெடிக்கல் ஃபேக்கல்டி ஸ்தாபிக்கப்பட்டது ஊவாவெல்ல சார். வவுனியா. வவுனியாவில் மெடிக்கல் ஃபேக்கல்டி இருக்காது. ஊவாவெல்ல சார். சரி சரி, அதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. சரியானே. இப்ப இந்த புக் புக்ல கட்டாயம் எத்தனை பேர் இது செய்ய ஆட்சேர்ப்பு செய்ய போறாங்க, அது போல எத்தனை கோர்சஸ் இருக்கு, புதுசாக எத்தனை கோர்சஸ் அறிமுகம் செய்திருக்கிறாங்க, எல்லாம் பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு நான் அடுத்த வகுப்புல சமரி பண்ணி தருவேன். ரைட். இதுல எங்களுக்கு வார விஷயங்கள் என்னன்னா, அந்த யூனிவர்சிட்டியில நாங்க நேற்று பார்த்ததோட மேலதிகமா மெடிக்கல் ஃபேக்கல்டி சரி. லோ ஃபேக்கல்டி உள்ள பல்கலைக்கழகங்கள் எத்தனை? லோ ஃபேக்கல்டி 3 ரைட். எதுன்னு பார்த்துக்கோங்க. சரியானு. அடுத்த வாரங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், சில பல்கலைக்கழகங்கள் அமைந்திருக்கிற இடங்களை கட்டும். உதாரணமாக மிகுந்தலையில் அமைய பெற்றுள்ள பல்கலைக்கழகம் இது
ரஜரட்ட ரஜரட்ட 6. அப்படி கேட்பாங்க. பதிலில் அமை பெற்றுள்ளது ஊவா வெல்ல சார். ஊவா வெல்ல சார். அப்படி பல்கலைக்கழகங்கள் அமைய பெற்றுள்ள இடங்களையும் கேட்பாங்க. பொதுவாக கேட்பாங்க. குறிப்பாக நான் நினைக்கிற வகையில ஊவா வெல்ல செய்யும் சபரகம் எங்க இருக்கு? ரத்னபுரி. கேட்பாங்க. சரியானே. குறிப்பாக எங்களுக்கு காரணம் என்றால் இதுவும் இது மிகிந்தலையில் இருக்கிறது. சரியானே. அதே போல பதில் அடுத்தது ரத்னபுரி. இந்த ஊவா வெல்லச அடுத்தது சப்ரகமுங்க, அடுத்தது இந்த ரஜரட்டு. ஏன்னா இதுகள்லாம் என்னன்னா இந்த என்ன ஒரு பழைய அல்லது ஒரு பொதுவான பேர்களை இருக்குகிறது. அதுகளை குறிப்பிட்டு என்ன செய்யப்படும் எங்களுக்கு ஒரு குறிப்பான 3 யூனிவர்சிட்டியும் பார்த்துக்கொள்ளுங்க. ரஜரட்ட யூனிவர்சிட்டி, அது போல ஊவா வெல்லச யூனிவர்சிட்டி, அது போல சப்ரகம யூனிவர்சிட்டி, அந்த 3ஐயும் பார்த்துக்கொள்ளுங்க. இறுதியாக மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை பார்த்துக்கொள்ளுங்க. சில பேருக்கு மொரட்டோ யூனிவர்சிட்டி இப்ப ஞாபகத்துல வச்சிருப்பீங்க. அப்படி அல்ல. ஊவா வெல்லசை பார்த்துக்கொள்ளுங்க. லோ ஃபேக்கல்ட்டிய எத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இருக்கிற புக்ல இருக்கிற விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த இதுகள்ல அதை பார்ப்போம். அப்ப இது ஒன்று. இந்த பட்டநெறிகளோட பார்த்துக்கொள்ளுங்க. ஆசிரியர்களோட தொடர்புபடுத்தி கேட்கப்படக்கூடிய பட்டநெறிகள்ல அல்லது கற்கை நெறிகள்ல பிரதானமாக எங்களுக்கு 3 அல்லது 4 தொடர்பிலான கற்கை நெறிகள் கேட்கப்படும். முதலாவது கேட்கப்படுவதென்றால் பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டம் யாது? பாடசாலை மட்டம். பாடசாலை மட்டத்தில் என்ன நடக்கிறது? பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர்களுடைய மேம்பாட்டு வேலை திட்டம் கட்டாயம் என்னவா? ஸ்கூல் பேஸ் டீச்சர் டெவலப்மெண்ட். பாடசாலை மட்ட ஆசிரியர் மேம்பாடு அபிவிருத்தி. சரி, இது விரிவாக்கத்துக்கு கேட்பாங்க. சரியானே. இதை போட்டு SBTD போட்டுட்டு அதுல விரிவாக்கம் என்னன்னு கேட்பாங்க. ரெண்டாவது என்ன? ஆசிரியர் ஒருவராக நியமிக்கப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்கின்ற தொழிற்தகவை அல்லது ஆசிரியர் நியமிக்கப்பட்ட ஒருவர் உடன் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி பட்டம் அல்லது கல்வி நிலைமை கேட்பாங்க. அதை நாங்க என்னன்னு சொல்றது? போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எஜுகேஷன். நோட் பண்ணிக்கலாம். ஆசிரியர் தொழில்வாண்மை கற்கை நெறி. தொழில்வாண்மை கற்கை நெறி. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எஜுகேஷன். ரைட். இது இப்படி வரும். ஆசிரியர் வாண்மைத்துவ அல்லது கல்வியல் சார் பட்டத்தை வழங்குகின்ற பல்கலைக்கழக அனுமதி பெறாத, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் அனுமதி பெறாத பட்டம் வழங்குகின்ற நிறுவனம் என்று சொல்றாங்க. நேற்று நாங்க பார்த்தோம். என்ன வரப்போகுது என்ன? இப்படித்தான் ஒவ்வொன்றோடைய தொடர்புபடுத்தி படித்துக் கொள்ளுங்க. அப்பதான் நல்லொரு இதுக்கு வரும். சரியானே. அப்ப இது ஒன்று. மூணாவது முன்னாள் போன கிளாஸ்ல பார்த்திருக்கிறவன் ஆசிரியர் ஒருவர் நேரடியாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்ற, அதாவது கல்வியில் பட்டம் பெற்றால் நேரடியாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்ற துறையாகும். அல்லது மற்றபடி எப்படி கேட்பாங்க? ஆசிரியர் ஒருவர் 2-2 இணைந்து கொள்வதற்கு, நேரடியாக இணைந்து கொள்வதற்கு பெற வேண்டிய கல்வி தகுதி யாது? அதை என்னன்னு சொல்லுவோம்? பிஇடி சொல்லுவோம். இப்ப இது ஆசிரியருடைய இது பின்னுக்கு இருக்கு. உங்களுடைய பேப்பர் 46வது இருக்கு. இன்னும் சில கேள்வி 46வது இருக்கு. அதுல இன்னும் சில கேள்விகள் இருக்கு. நாங்க பார்ப்போம். அப்ப இவ்வளவும் அதுல உள்ள விடயம். சரி, 30வது மிக முக்கியமான கேள்வி, எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. மிக முக்கியமான ஒரு கேள்வி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 29க்கு என்ன வர போகின்றது? திறந்த பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம். 29 நான் உங்களுக்கு படிப்பிக்கிற அந்த சைக்ளோரையை டிக் பண்ணி போகுது. அப்பதான் நீங்களுக்கு என்ன செய்யலாம், இது படிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்குள்ளே இருக்கு.
பி அதான் 3 யூனிவர்சிட்டி இருக்கு. கொலம்போ ஈஸ்டர்ன் ஓபன் யூனிவர்சிட்டி. இதுல 2 கட்டாயம் இல்லை. இதுதான் வந்து 2023ஆம் ஆண்டு கடைசியாக இந்த மாணவர்களுடைய ஆட்சேர்ப்பு சம்பந்தமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற சுற்றறிக்கை. இதுகளோடு சேர்ந்து நாங்க ஏற்கனவே 29 சொல்லுங்க சார். 29க்கு கொழும்பு பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் திறந்த பல்கலைக்கழகம். சார் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. கல்வி பீடங்கள் அமையப்பட்டிருக்கிறது வந்து கொழும்பும் ஓபன் யூனிவர்சிட்டி மட்டும் தானே? அப்படித்தான் பிரதீப் சார் நோட்ஸ்ல தந்தாரு. கிழக்கு பல்கலைக்கழகத்திலையும் இருக்கு. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. என்னடா தான் சொல்றேன், 2 விட கேட்பாங்க. சரியா? நீங்க அப்ப அதற்காக வேண்டி என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு 2 விட சொல்லப்படும். சார் கிழக்குல வந்து ஃபேக்கல்டி இல்ல தானே, டிபார்ட்மெண்ட் தானே இருக்குது? இல்ல இல்ல ரைட், இருங்க உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். ரைட், இதுல பாருங்க, இருபத்தொன்பது உங்களுக்கு நோட் பண்ணுவீங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். கொழும்பு பல்கலைக்கழகம், திறந்த பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்றேன். ரைட், 30 பாருங்க, மாணவர் செயலாற்றிய படிவ இலக்கம். இந்த அறிக்கையத்துல பார்த்துக்கொள்ளுங்க. பி 49 நூறால் போட்டீங்க, அதுக்குள்ள பி 59. இந்த 3 மிக முக்கியமான விடயமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 30ஆவதுல 1 போட்டு மாணவர்களை சேர்த்தல், வகுப்பேற்றல் மற்றும் விலக்கிக் கொள்ளல் சி 32. கிணவர விடாப்பு சி 31. இந்த சி 31க்கு மேலதிகமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சி 31க்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. ஆசிரியர்களின் கையொப்ப படிவ வரவு புத்தகமும் சி 31. அப்ப உங்களுக்கு 2ம் வரலாம். உங்க ஆசிரியர்களும் வரலாம், மாணவர்களும் வரலாம். சரியா? என்ன சார் தினவரோட C31க்கு என்ன சார் நீங்க சொன்ன வழங்கல சார். C31ங்கிறது வந்து ஆசிரியருடைய தினவர விடாப்பும் சி 31 தான். இதுல போட்டு தனது மாணவர் தினவர விடாப்பு சி 31 இன்றைக்கு அவரோட சேர்த்து எழுதி கொள்ளுங்கள். ஆசிரியர் தினவர விடாப்பும் சி 31. சார் அப்ப பொது 18ன்றது சொல்லுங்க. அது தினவர விடாப்பு சி 31 மாணவர்களுக்கு மட்டும்தான் சார் வரும். இல்ல, ஆசிரியரின் கையொப்ப படிவத்தின்படி ஆசிரியர்களின் வரவு பதிவதும் சி 31. இப்ப பொது 18 இல்லையா சார்? இல்ல, அது சொல்றேன் சார். அது பொது 18 சார், சைன் வைக்கிற புக். சார் அந்த சிலது சிடி ஸ்டார்ட் ஆகுது, சிலது ஜி எஜுகேஷன். இதுல டிஃப்ரெண்ட் என்ன சார் அந்த வித்தியாசமான? சொல்றேன்.
Right. அடுத்தது பாருங்க, இப்ப மாணவர் செயலாற்றிய படிவம் வந்து B59. B51 மாணவர் செயலாற்றிய படிவமா? Right. அது முழுமையாக எழுதுறாங்கன்னா இந்த பாருங்க, இந்த திருப்பி ஒரு விளக்கம் போடுறாங்க. எங்கடா அந்த அந்த கல்விங்கிறத முன்னுக்கு போறாங்க. கல்வி C32 C31 B59 வந்து போடுறாங்க. இந்த அறிக்கை நோட் பண்ணிக்கலாம். 2.1.6 பாடசாலை விட்டு விலகியதாக கருதப்படுகின்ற நாட்களுக்கு நாட்கள். மாணவர் தொடர்ச்சியாக 40 நாள் வரவற்றை நடக்கப் போகின்றது. 40 நாள் வராவிடி பாடசாலையை விட்டு விலகியதாக கருதப்படுவார். நோட் பண்ணிக்குது. எக்ஸாமுக்கு வருமா இந்த இருக்கிறதுனா 40 நாட்கள் எத்தனை நாட்கள்னு சொல்லி கேட்டு வரலாம். இந்த அறிக்கையை நோட் பண்ணிக்கணும். இனவர விடாப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டிய காலப்பகுதி 15. சீக்கிரம் உங்களுக்கு விளக்கம் அடுத்த வகுப்புல சொல்லுங்க. கொமன் என்று நினைக்கிறேன். சிங்கிறது கொமன். பொது 31 தான் வரும். அது கல்வி பொது 31, கல்வி பொது 32, கல்வி பொது 35 அப்படித்தான் வரும். அது அது திரும்ப நான் உங்களுக்கு ரீகன்ஃபார்ம் பண்றேன். சார் ஓ நீங்க சொன்னது அந்த ஆசிரியர்களையும் அந்த வரவையும் பதிவு செய்ய 31 இப்ப நீங்க காட்டினத்துல இருந்துச்சு சார். காட்டத்துல ஆமாம் சார், அதுல இருந்துச்சு அந்த வாசிக்கக்குள்ள. நான் இப்ப ஆசிரியர்களையும் அந்த வருகை பதிவு செய்வதும் இந்த C31 தான் இருக்கு வாக்கம். மேலுக்கு போயிடுச்சு சார். G18 ஜென்ரல் 18 வந்து எனக்கு அது ஸ்கூல்ல இருக்கிற புத்தகம் இருக்கும். பாருங்க சிலதுகள் வந்து இருக்கும். அது பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. இப்ப இந்த இருக்கிற ஜென்ரல் 32ல என்ன இருக்கிறது, சேர்விலக்கம், அடையாளத்தில் விட்டு இதெல்லாம் வந்து இப்ப எங்களுக்கு பெருசா வராது. சும்மா மீனோட்டம் பார்த்துட்டு போனீங்கன்னு சரி. ஆனா இது ஒரு கேள்வி கட்டாயம் வருமா. 3 நம்பரையும் பார்த்துக்கொள்ளுங்க. எடுகேஷன் C31ங்கிறது மாணவர்களுடைய சேர்ப்பு சரிதானே.
எடுகேஷன் C32ங்கிறது மாணவர்களுடைய வகுப்பேற்ற விளக்கிக் கொள்ளுதல் தொடர்பான இவர் விளக்கிக் கொள்ளுதல். சரியானே? B59 அடுத்தது செயலாற்றுகை படிவம். இது மூன்றையும் பார்த்துக் கொள்ளுங்க. இது மூணு மிக முக்கியம். ரைட்? அதோட சேர்ந்ததுதான் ஆசிரியர்களுக்கு வர்றதுதான் இதுல ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிற மாதிரி 31 ஆசிரியர்களுக்கு தின வரவு பதிவு. சி வந்து கொமன் தான் வரும் எல்லாத்துக்கும் அப்படி வாரதானே. G32 ஜெனரல் பொது இதெல்லாம் வாருது. அது என்னன்னு திரும்பி அவங்களுக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளும். அப்ப 30வது கேள்வியும் ஓகே. Right. 29ல ரைட் அந்த 3 விஷயம் இருக்குகின்றது. ரைட். முதலாவது என்றால் கல்வி பீடங்களாக செயற்படுவது 2 தானே நோட் பண்ணிக்கலாம். கொலம்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி. கொழும்பு பல்கலைக்கழகமும் சிறந்த பல்கலைக்கழகம். கிழக்கு பல்கலைக்கழகம் கல்வியில் பட்டங்களை வழங்குகின்ற பல்கலைக்கழகம் பிஇடி. இதில் இந்த மூன்றும் வரும். கொழும்பு கிழக்கு பல்கலைக்கழகமும் சிறந்த பல்கலைக்கழகம். கல்வியில் பட்டங்களை வழங்குவது கல்வி பீடங்கள் கொண்டு. மிஸ்டேக் தான் அது. 2ஐயும் மாத்திக் கொள்ளுங்க. 1 தொடக்கம் 30 வரை விடயங்கள் ஓகே. நீங்க நோட் கொள்ளுங்க. கல்வி பீடங்கள் உள்ளது 2. கல்வியில் பட்டங்கள் வழங்கும் பிஇடி கல்வி பட்டங்கள் வழங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் இந்த 3. ரைட். 31 பாருங்க. கல்வியின் பண்பு தரம். அவங்க சொல்லி இருக்கிற கேள்விகள் இப்படி பொதுவானதுகள் வரக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு பேசி இப்படியான கேள்விகளை தான் போட்டு இருக்கின்றார்கள். வாட்ஸ்அப் பண்ணி கொஞ்சம் இருக்கு, அதை முடிச்ச போட்டு உங்களுக்கு போட்டு விடுவேன். எழுதிக்கொள்ளுங்க. ஒரு பாடசாலை நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? கல்வி பண்பு தரம். ஒரு பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் மற்றும் பெற்றோர்களின் குறிக்கோள்களை நிறைவேற்றுவதன் ஊடாக அப்பாடசாலைக்கு விருப்பத்துடன் வருவதனை உறுதிப்படுத்தல்.
விருப்பத்துடன் வருவதனை உறுதிப்படுத்தல். சரியா? விருப்பத்துடன் வருவதனை உறுதிப்படுத்தல். இதான் பாடசாலையினுடைய அல்லது கல்வியினுடைய பண்புத்தரம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது, இலங்கையின் பாடசாலை கல்வித்தரத்தில் இலங்கையில் பாடசாலை பண்புத்தரத்தில் அல்லது கல்வித்தரத்தில் 31 தான். இல்ல 31க்கு தான் சொல்றேன்னா, 31க்கு நமக்கு விட எழுதிருக்கிறீங்க. இப்ப ஒரு பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி மாணவர்கள் விருப்பத்தோடு வருவது உறுதி செய்தோம். ரைட்? இது அதற்குரிய விட. இதோட ரிலேட்டடா எங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி ஒன்று என்னன்னா, பாடசாலையின் அல்லது கல்வியின் பண்புத்தரத்தினை பாதிக்கின்ற விடயங்கள். இது 1989 ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் சுட்டி காட்டிருக்கிற விடயம். 1989 ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இலங்கையினுடைய கல்வி பொதுவாக இலங்கையினுடைய கல்வி தரத்தில் காணப்படக்கூடிய குறைபாடுகள், இலங்கை கல்வியில் காணப்படக்கூடிய குறைபாடுகள் சொல்லி கேட்டார். முதலாவது நோட் பண்ணிக்கணும், சம வாய்ப்பும் உள்வாங்கல் முதலாவது குறைபாடு. இது எம்சிக்யூக்கும் வருமா? சிலதுகளை போட்டுட்டு 5 இருக்கு, 4 அல்லது 3 போட்டுட்டு 1989 ஆசிய அபிவிருத்தி வங்கியினூட சுட்டி காட்டப்பட்ட இலங்கையின் கல்வித்தரத்தில் காணப்படக்கூடிய குறைபாடுகள் எவை அல்ல பின்வரத்தில் எவைன்னு சொல்லி போடுவாங்க. அந்த 5 விஷயம் உங்களுக்கு விளங்கி இருந்தா சரி, அப்ப சரி பிள்ளை நீங்க கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது சம வாய்ப்பும் உள்வாங்கலும். இரண்டாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கல்வியின் பொருத்தப்பாடு. சில நேரங்கள் உங்களுக்கு இந்த எழுத்துக்கேள்விகள் ஒன் வேர்ட் ஆன்சர் வரக்குள்ள புதிய கலைத்திட்டத்தினுடைய மாற்றம் ஏன் அவசியம் என்று சொல்லி சில நேரங்கள் போடலாம். இப்ப நான் உங்களுக்கு அண்ணன் சொன்னதானே, எந்த அரசாங்கங்கள் ஆட்சியில் இருக்கிறதோ அதனுடைய அந்த கல்விக் கொள்கைகள் சம்பந்தமான சில விடயங்கள் உங்களுடைய பேப்பர்ஸ்ல இருக்கும். சில நேரங்கள் அப்படியான ஒரு கேள்வி வரக்குள்ளையும் இந்த விடயம் நீங்க எழுதலாம். புதிய கல்விக் கொள்கையினுடைய சீர்திருத்தம் ஏன் அவசியம் என்று வந்தாலும் இந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், எழுதக்கூடியதாக இருக்கும். மூணாவது கல்வியின் பண்புத்தரம். இதுகள் குறைபாடுகளா சார் இதெல்லாம்? குறைபாடுன்னா இலங்கையினுடைய பாடசாலையினுடைய கல்வி பண்புத்தரம் அல்லது பாடசாலையுடைய பண்புத்தார் தரத்தினை பாதிக்கின்ற விடயம். இது 2-3 கேள்விக்கு வரலாம். ஒன்று இலங்கையினுடைய கலைத்திட்ட மாற்றங்கள் முன்னெடுப்பதன் அவசியம் ஏன் அவசியம் என்று சொல்லி வரலாம். இலங்கையின் கல்விக் கொள்கையில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் எதென்று கேட்கலாம். பாடசாலையினுடைய பண்புத்தரத்தினை மேம்பாடு செய்வதில் அல்லது பாடசாலையினுடைய பண்புத்தர வீழ்ச்சி அடைவதனுடைய நோக்கம் கேட்கலாம். பாடசாலையினுடைய கற்றல் தர வீழ்ச்சி அடைவதனுடைய காரணங்களை கேட்கலாம். பொதுவாக கல்வியோடு சம்பந்தமான வீழ்ச்சிகள் வருகின்ற போது இதை நீங்க என்ன செய்யலாம், எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து 4வது வளப்பற்றாக்குறை. ஐந்தாவது கல்வியில் வகை கூறலும் பயனுறுதியும். பயனுறுதியும் 5 விடயங்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அஞ்சாவது சொல்லுங்க சார். கல்வியில் வகை கூறலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அக்கௌண்டபிலிட்டி சொல்லுவாங்க. கல்வியில் வகை கூறலும் அதே போல பயனுறுதியும். பயனுறுதிங்கிற சொல்ல பாருங்க, அது அதோட தொடர்பான இன்னும் ஒரு இருக்குன்றது எங்களோட கேள்வி. சார் இந்த கல்வியின் பண்பு தரம்ங்கிறது வந்துட்டு ஒரு பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களா சார், ஆசிரியர்களா?
பெற்றோர்களும் மாணவர்களும் விரும்பி அந்த பாடசாலைக்கு வரக்கூடிய சூழல். அந்த பெற்றோர்கள் அந்த மாணவர்கள் அந்த பாடசாலையில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உருவாக்குது. அடுத்து பாருங்க, பாடசாலை அறிவுறுத்தல் வேலை திட்டம். பொதுவாக உங்களுக்கு நான் அன்றும் 2 விஷயம் சொல்லி தந்திருக்கிறேன். ஒரு பாடசாலையை பொறுத்த வரைக்கும் காணப்பட வேண்டிய 2 விதமான திட்டங்கள் காணப்படும். ஒன்றென்ன, 5 ஆண்டு திட்டம், அடுத்தது வருடாந்த அமுலாக்கல் திட்டம். ரெண்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. எழுத்துக்களுக்கு வருமா, நான் ஏழியாவும் உங்களுக்காக சொல்லி தந்திருக்கிறேன். ஒன்று 5 ஆண்டு திட்டம், அடுத்தது வருடாந்த அமுலாக்கல் திட்டம். சார் முதலாவது என்ன சொன்னீங்க? கேட்கல சார். அதாவது ஒரு பாடசாலையின் அதிபர் அல்லது பாடசாலை கொண்டிருக்க வேண்டிய திட்டங்கள், சரியானே, திட்டங்கள் அல்லது கொண்டிருக்க வேண்டிய பாடசாலை மேம்பாட்டு விடயங்கள், அப்படி இது வந்தால் திட்டங்கள் பொதுவாக அப்படித்தான் வரும். பாடசாலை மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் எது கேட்டால் 2 திட்டங்கள் இருக்கின்றது. ஒன்று வருடாந்த அமுலாக்கல் திட்டம் ஒன்று இருக்கின்றது, அடுத்தது 5 ஆண்டு திட்டம் ஒன்று இருக்கின்றது. வருடாந்த அமுலாக்கல் திட்டம் ஒன்று இருக்கின்றது, 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து இருக்கு. எழுதிக் கொள்ளுங்க. 32வது எழுதிக் கொள்ளுங்கள். இப்படியான இந்த கொமனான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. கல்வி, ஆசிரியர், பாடசாலை இதுகளோட தொடர்பான விடயங்கள். இப்ப பாடசாலை அறிவுறுத்தல் வேலை திட்டம், சரி, எழுதிக் கொள்ளுங்கள். கல்வி அமைச்சினால் அல்லது முறைசார் கலைத்திட்டத்தின் அடிப்படையில், கல்வி அமைச்சினால் அல்லது முறைசார் கலைத்திட்டத்தின் அடிப்படையில் கல்வியின் தரத்தினை மேம்படுத்துவதற்காக கற்பித்தல் செயற்பாடுகளை முறைமைப்படுத்துவதற்காகவும் பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள். ரைட். இந்த பாடசாலை அறிவுறுத்தல் வேலை திட்டத்தோட நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப இது ஒரு விஷயம், சரியானே. இப்ப கடந்த இதுகளுக்கு வந்த கேள்வியில ஒன்று இருக்கின்றது, நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
பாடசாலை மேற்பார்வை. நோட் பண்ணிக்கணும், பாடசாலை மேற்பார்வை. இதோட ரிலேட்டடான சைக்கிள்ஸ் இருக்கிறது, உங்களுக்கு கேள்விகளுக்கு வருமா? பாடசாலை மேற்பார்வை. இது வேற ஆளுயா சார்? ஓ, அந்த அந்த அறிவுறுத்தல் வேலை திட்டத்தோட ரிலேட்டட் ஆகி எங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள்ல கொண்டு வரும் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அறிவுறுத்தல் வேலை திட்டம் என்னன்னு சொல்லி வரும். பாடசாலை மாணவர்கள் கல்வியோடு பார்த்துக் கொள்ளுங்க. கொண்டு வரும் எங்களுக்கு என்னன்னா பாடசாலை அறிவுறுத்தல் வேலை திட்டம். குறிப்பாக இந்த டீச்சர்ஸோட ரிலேட்டட் ஆனதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்கூல்ல நடக்கிறதுல நடப்ப சொன்ன மாதிரி ஸ்கூல் பேஸ் டீச்சர் டெவலப்மெண்ட், அதோட இதுக்கப்புறம் கொண்டு வர போது பாடசாலையினுடைய எந்த அளவுக்கு தரமானதுன்னு சொல்லப்படக்கூடிய விடயம். அடுத்து இந்த மேற்பார்வை. சரியான கற்றல் கற்பித்தல் போதான செயற்பாடுகள், மனப்பாங்கு விருத்தி, கோட்பாடுகள், கலை திட்டங்கள், ஆண்டு பார்த்த பூர்ண கலை திட்டம், முறைசார் முறை, அப்படியான விடயங்கள் தான் வந்து என்றால் எழுத்துக்கேள்விகள் வருகின்ற பொழுதும் வரும். அல்லது உங்களுக்கு MCQல 4 விடைகளை போட்டு அல்லது பொருத்தமான விடையை தெரிவு செய்கிற கேள்விகளுக்கும் வரும். சரியானே? எப்படி நீங்க இந்த இதுகளை பாக்குறீங்களோ, ஆண்டுகள் அந்த இதுகளை பார்க்கிறீங்களோ, அதே அளவுக்கு முக்கியத்துவம் இந்த பாடசாலை என்ற இடம்பெறுகின்ற விடயங்களுக்கும் கொடுத்துக் கொள்ளுங்க. அதுகள்லாம் சில நேரங்கள் உங்களுக்கு குழப்பங்கள் வரும். இதுகள்ல பார்த்துக் கொள்ளுங்க. பாடசாலையில் மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டம் அறிவித்தல் வேலை திட்டம். இதுல பிரதானமா இருக்கின்ற 2 வேலை திட்டங்கள் என்ன? ஒன்று 5 ஆண்டு வேலை திட்டம், அடுத்து வருடாந்த அமலாக்கல் திட்டம். இது 2. சரி, இந்த 2ஐயும் மேற்கொள்கின்ற பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற அடுத்த விடயம் பாடசாலை மேற்பார்வை. இந்த வகுப்பறையில் எத்தனை மூலைகள் இருக்கின்றது தானே? இந்த 4 மூலைகளுக்கும் 4 விஷயம் இருக்கு. அது கூட ஒரு கேள்விக்கு வந்தது. இப்ப நான் போன டீச்சிங் எக்ஸாமுக்கு இது கூட கேள்விக்கு வந்திருந்தது. சரியா? அது அப்படித்தான் அந்த கேள்வி கட்டமைகள் இப்போ வருகிறது. கடந்த காலங்கள் மாதிரியானது குறையும். அப்ப பாடசாலை மேற்பார்வையில் எடுத்துக்கொள்ளுங்க. மேற்பார்வை எழுதிக்கொள்ளுங்க. எழுத்து கேள்விக்கு வரலாம். கற்றல் கற்பித்தல் சந்தர்ப்பத்துடன் தொடர்புடைய கற்றல் கற்பித்தல் சந்தர்ப்பத்துடன் தொடர்புடைய கற்றல் கற்பித்தல் சந்தர்ப்பத்துடன் தொடர்புடைய எல்லா காரணிகளையும் குழுவாக கற்றலையும் விருத்தி செய்வதற்கான நிபுணத்துவ உதவி சேவை. இதுக்கெல்லாம் சேக்குலர்ஸ் எல்லாம் இருக்கா? அதனால பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப பாடசாலை மேற்பார்வை எத்தனை வகை இருக்குகின்றது? 2 வகை இருக்குகின்றது. ஒன்று என்ன? உள்ளக மேற்பார்வை. இதுகள்தான் வரும் உங்களுக்கு அந்த சில இந்த உள்ளக மேற்பார்வைகள்ல. இந்த மேற்பார்வைங்கிறது மற்ற கேள்விகள் வரக்குள்ள ஆசிரியர் அந்த ஸ்கூல் பேஸ்ட் டீச்சர் டெவலப்மெண்ட் தானே, அதில் மாறி வர கேள்விகள். சரிதானே? ஒரு ஆசிரியர் ஒருவனுடைய கற்பித்தல் திறனை மேம்படுத்துவதற்காக பாடசாலை அதிபரினால் மேற்கொள்ளப்படக்கூடிய வேலை திட்டங்கள் எவை? ஒன்று என்ன? ஸ்கூல் பேஸ் டீச்சர் டெவலப்மெண்ட், பாடசாலை அதிபரா ஸ்கூல் பேஸ் டீச்சர் டெவலப்மெண்ட். 2வது என்ன? உள்ளக மேற்பார்வை. சரிதானே? அப்ப அப்படியும் அந்த கேள்விகள் வரும். அப்ப பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி, என்னென்னதுகளை ரிலேட்டட் ஆகி வரணும் அதை பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. இப்ப நான் எழுதியிருக்கிறேன் பாடசாலை மேற்பார்வை என்னன்னு சொல்லி, கற்றல் கற்பித்தல் சந்தர்ப்பத்துடன் தொடர்புடைய எல்லா காரணிகளையும் குழுவாக கற்றலையும்
விருத்தி செய்வதற்கான நிபுணத்துவ உதவி சேவை. ரெண்டு சேவை இருக்கு. ஒன்னு என்ன, உள்ளக மேற்பார்வை, இரண்டாவது என்ன, வெளியக மேற்பார்வை. சரியானே? பாருங்க, இப்படி உங்களுக்கு இந்த ரிலேட்டடா போகுதுன்னு சொல்லி. அப்ப இது வந்து உள்ளே மேற்பார்வை வந்துட்டு வெளியே மேற்பார்வை வந்து, உள்ளே மேற்பார்வை யாரால செய்யப்பட போகுது? அதிபரனுடைய தலைமையினால மேற்கொள்ளப்படும். இதுல உங்களுக்கு கேட்கலாம், உள்ளே மேற்பார்வை மேற்கொள்கின்ற பொழுது யாரு மேற்கொள்ற? அதிபர் சிரேஷ்ட ஆசிரியர்களால மேற்கொள்ளப்படும். வெளியே மேற்பார்வை நடக்க போகின்றது இன்னும் ஒரு இதுகளால மேற்கொள்ளப்படும். இது மாத்திரம் தானா? இல்ல, இன்னொன்று இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு பாடசாலையினுடைய மேற்பார்வை மேற்கொள்கின்ற முறைகள் என்று போட்டுட்டு MCQல இது ரெண்டையும் போடுறாங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இது ரெண்டையும் சரி என்ன எடுப்பீங்க, இன்னொன்னையும் போடுறாங்க. என்ன? அதுதான் வந்து பங்கேற்கும் மேற்பார்வை. அப்ப எத்தனை மேற்பார்வை வருது? எங்களுக்கு 3 வருது. பார்த்துக்கொள்ளுங்க. இது ரெண்டும் இது 3 இருக்க கூட இது 2 விடையும் நாங்க என்ன செய்ய முடியாது, செலக்ட் பண்ண முடியாது. 3 இருந்தா 3 நாங்க என்ன செய்யணும், எழுத வேண்டும், செலக்ட் பண்ண வேண்டும். பங்கேற்கும் மேற்பார்வை. ரைட். அப்ப இப்ப நாங்க என்ன பிரச்சனை என்றால், இப்ப நாங்க போறோம் என்ன, வெளியக மேற்பார்வை. இதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான விடயம். பாடசாலை 2014-31 சேர்க்கிறார். சரியா? இந்த வெளியே மேற்பார்வை கட்டாயம் கேள்விக்கு வரும். ஒரு வெளியே மீட்பாரின் போது மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய விடயம். அது உங்களுக்கு தெரியும். பாடசாலையினுடைய கல்வி பண்பு தரம் எந்த அளவிற்கு தரமானது சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தின் அடிப்படையில் இந்த வெளியே மீட்பார்வை மேற்கொள்ளப்படும். எத்தனை டாபிக் இருக்கு அதுல மொத்தம்? வெளியே மீட்பார்வையில எத்தனை இருக்கு? கட்டாயம் வருகள் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ எத்தனை டாபிக் இருக்கேல? 8வது கேட்பாங்க. 8 டாபிக் இருக்கு. சரியானே? ஒரு சைக்கிள் நிலுங்க காற்று. ரெண்டாயிரத்தி 14 மிக முக்கியமானதை பாருங்க. உங்களுக்கு அடுத்ததுல மிச்சத்தோட பேலன்ஸ் போட்டு காட்டுறேன். மிக முக்கியமான 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. முதலாவது கொள்ளுங்க, கட்டாயம் கேள்விக்கு வருமா, MCQக்கும் போடுவாங்க. வெளியே மீட்பார்வையில் இருக்குகின்ற விடயம் 8 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மாணவர் அடைவு. இதை நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்காமலும் இருக்கும். டீம் ஆர்ன்னு சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு. அந்த டீம் வந்து மதிப்பீடு செய்கின்ற விடயங்கள் 8வது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ரைட். அப்ப முதலாவது மாணவர் அடைவு. உங்களுக்கு கேட்கலாம், பாடசாலை எந்த அளவிற்கு தரமானது என்று மதிப்பீட்டு துறைகளில் இருப்பவற்றில் 2 குறிப்பிடுக. அப்ப அல்லது 4 போட்டுட்டு பொருத்தமானது பொருத்தமற்றது கேட்பார்கள். 2வது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு. கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு. 3 நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், இணைப்பாடு விதான செயற்பாடுகள். இணைப்பாடு விதான செயற்பாடுகள். இணைப்பாடு விதான செயற்பாடு. இது நம்பர்ஸ் போட்டும் கேட்பாங்களா? 4வது என்ன, 3வது என்ன, அப்படியே கேட்கிற கேள்விகளும் இதுல இருக்கு. இணைப்பாடு விதான செயற்பாடு. 5வது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், மாணவர் முதலாவது சரி மாணவர் அடைவு, 2வது கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு, 3வது எழுதிக் கொள்ளுங்கள், முறையான கலைத்திட்ட முகாமைத்துவம். முறையான கலைத்திட்ட முகாமைத்துவம். 4வது இணைப்பாடுவிதான செயற்பாடுகள். 5வது மாணவர் நலன்புரி.
மாணவர் நலன். ஆறாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், தலைமைத்துவம் முகாமைத்துவம். கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா, வாசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. தலைமைத்துவம் முகாமைத்துவம். இங்க சார் மாணவர் நலன்புரி. நான் சொல்ற விஷயங்கள் அவ்வளவையும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய தேசிய இலக்குகள். இரண்டாவது என்றால் எங்களுடைய திறன்கள், அடிப்படை திறன்கள். இது எத்தனை? 8 இருக்கு, 7 இருக்கு. இது ரெண்டும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவது என்ன? தற்போதைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படக்கூடிய கல்வி தூண்கள் அல்லது மூலோபாய திட்டங்கள். எத்தனை இருக்கு? 5 இருக்கு. இதனோடு தொடர்பான திறன்கள் 9 திறன்கள் இருக்கின்றது அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா. சரி, அதோடு சேர்த்து மிக முக்கியமானது சரியானே, ஒவ்வொரு கல்வி தரத்திலையும், அதாவது இந்த கல்வி பிரிக்காங்க தானே, ஈசி அதாவது ஏர்லி சைல்டு, அடுத்தது ஆரம்ப பிரிவு, இடைநிலை பிரிவு, சிரேஷ்ட, கனிஷ்ட பிரிக்காங்க. அதுல வரக்கூடிய கல்வியின் நோக்கங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம். நோக்கம், கல்வியின் நோக்கம். அடுத்தது இந்த அறிப்பு விஷயம். இந்த 8 விஷயங்களை பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு கட்டாய ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள். சரியானே? ஏன்னா இது சில நேரங்கள் நம்பர்ஸுக்கும் கேட்கலாம், சில நேரங்கள் எழுதுறதுக்கும் கேட்கலாம், அல்லது அந்த எம்சிக்யூல இது போடக்கூடியதாக. 7வது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், பௌதீக வள முகாமைத்துவம். பௌதீக வள முகாமைத்துவம். 6வது தலைமைத்துவம் முகாமைத்துவம். 8வது பாடசாலை சமூகமும். இதென்றால் 8வது பாடசாலை சமூகம். இந்த இது கேட்பாங்க, ஒரு பாடசாலை எந்த அளவுக்கு தரமானது என்கின்ற செயற்திட்டத்தின் கீழ் பாடசாலை சமூகத்தை இணைக்குகின்ற மதிப்பீடு அல்லது இலக்கு எத்தனையாவது கேட்பாங்க. அடுத்தொன்று வருது என்ன, இந்த பாடசாலை சமூகத்தை அடிப்படையாக கொண்டுதான் என்ன தாவிக்கப்படுறது கேட்பாங்க. பாடசாலை எந்த அளவுக்கு தரமானது என்கின்ற கூற்றிற்கமைய அரசாங்கத்தினால் சமூகத்தை பாடசாலையோடு இணைப்பதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டம் யாது? என்ன வேலை திட்டம்? பாடசாலை பாடசாலை அபிவிருத்தி சங்கம். சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படித்தான் ஒவ்வொன்று ரிலேட்டட் ஆகி போகும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய அந்த கட்டமைப்பு பாருங்க. சரி, நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ரைட், ஓகே. அப்ப இவ்வளவும் இந்த பாடசாலை அறிவுறுத்தல் வேலை திட்டம் என்கின்ற செயற்பாட்டுக்கு கீழே நீங்க பார்க்க வேண்டிய விடயம். சரி, ஒவ்வொன்றையும் சேர்த்து படிச்சுட்டு போங்களா. திரும்ப திரும்ப நீங்க இதெல்லாம் தேடி எடுத்துறது கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, கற்றல் செயல்முறை முகாமைத்துவம். கொள்ளுங்கள். இதுகள் தான் இந்த ஆசிரியர்களோட தொடர்புபடுத்தி வரக்கூடிய தொழில்கள்ல பிரதானமாக இருக்கக்கூடிய விடயங்கள் எழுதிக்கலாம். ஆசிரியர் நாங்க ஏற்கனவே வகுப்பு திட்டமிடல்னு ஒன்று பார்த்திருந்தோமா, சாரி பாடத்திட்டமிடல்னு ஒன்று பார்த்திருக்கிறோம். என்ன வகுப்பறை பாடத்திட்டமிடல் என்னன்னு பார்த்திருக்கிறோம். வகுப்பறை கற்றல் செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் வெற்றிகரமான பெறுபேறுகளை பெறுவதற்குமான மேற்கொள்ளப்படும் முறை. இதென்ன? பாடத்திட்டமிடல். இதனால கற்றல் செயல்முறை முகாமைத்துவம் அல்லது கற்றல் செயல்முறை திட்டமிடல் என்று சொல்லி சொன்னா இப்ப எழுதுறது நீங்க எழுதிக் கொள்ளுங்க. மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துவதற்கு மாணவர்களின் கற்றல்
அடைவுகளை மேம்படுத்துவதற்கு திட்டமிடல், வளங்களை பயன்படுத்தி மாணவர்கள் அடைவுகளை மேம்படுத்துவதற்கு திட்டமிட்டு வளங்களை பயன்படுத்தி கற்றல் அனுபவங்களை முன்னெடுப்பதன் ஊடாக இலக்குகளையும் நோக்கங்களையும் மதிப்பீடு செய்வதற்கான முகாமைத்துவம். சரி, இந்த அரசாங்கம் இந்த கலைத்திட்ட மாற்றம் அது சம்பந்தமாக கூடுதலாக கதைக்கிறதால அது சம்பந்தமாக கட்டாயம் நீங்க பார்க்க வேண்டும். இப்ப உங்களுக்கு விளைத்தானே இதை படிச்சுட்டீங்க, அடுத்ததாக்கு போய் அந்த பாடசாலை சங்கம் அது பாருங்க. பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பாடசாலை செயலாற்றுகை குழு, அதுக்கு பிறகு குழு, அதுக்கு பிறகு என்னோட போயிருந்தது பாடசாலை மற்றும் முகாமைத்துவ குழு அப்படின்னு போகும். அது அப்படி எப்படி ஒண்ணு பார்த்துட்டு போனீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த காற்றை நீங்க படிக்கிறதுக்கு லேசி ஒன்றே இன்னொரு இடத்தை தேடி நீங்க போக வேண்டியது வர. கட்டாயம் இந்த கற்றல் செயல்முறை சம்பந்தமாக வருகின்ற பொழுது கலைத்திட்டங்களை நாங்க பார்த்தோம். அடுத்தது முறைசாரா, முறைமையை, பூரணத்துவம், 4 கலைத்திட்டங்கள் பார்த்துட்டோம். ஒரு கலைத்திட்டம் ஏன் முக்கியத்துவம் இல்ல கலைத்திட்டம் ஒன்று நோக்கம். எம்சிக்யூக்கு வரலாம், ஒன் வேர்ட் ஆன்சருக்கு வரலாம். கலைத்திட்டம் சம்பந்தமா அந்த 4 பாயிண்ட்ஸையும் பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு கலைத்திட்டம்னா என்னன்னு பார்த்துக்கலாம், நோக்கங்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். சரி, சும்மா வாக்கியங்கள் சரி, உங்க ஞாபகம் இருந்தா சரி. முதலாவது கலைத்திட்டத்தின் நோக்கம் பூரண மனிதனை உருவாக்குதல். இரண்டாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க, சமூக பாரம்பரியத்தை ஒப்படைத்தல். இது எங்க போகும்னு பார்த்துக்கொள்ளுங்க. எங்க போகுது? இது தேசிய இலக்குகளுக்குள்ள போகும். தேசிய இலக்கினுடைய ஒரு விஷயம் என்ன? நாட்டினுடைய சமூக பாரம்பரியத்தினை பாதுகாத்துங்கிறது ஒரு தேசிய இலக்கு. சரியானே? இதெல்லாம் நீங்க எழுதுக்குள்ள சும்மா அப்படி இதோட இதை படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு இதோட ரிலேட்டடான எல்லாமே வருங்க. கலைத்திட்டத்தை யார் உருவாக்குறது? என்னை உருவாக்கும். கலைத்திட்டம் சம்பந்தமான ஆலோசனை வழிகாட்டல்கள் கொள்கையில வகுக்கிறது யாரு? தேசிய கல்வி ஆணைக்குழு. அப்ப தேசிய கல்வி நிறுவனம் இப்ப தாவிக்கப்பட்டுச்சு, அதனுடைய மொத்த நோக்கங்கள் என்ன, இப்ப யாரு தலைவர், அப்படி அந்த ரிலேட்டடானது ஒரு இடத்தை படிக்கக்கூடிய உங்களுக்கு அதுவும் டக் டக்குன்னு வரும்னு சொல்லி சொன்னா திரும்ப படிக்க வேண்டிய பிரச்சனை உங்களுக்கு வராது. அப்படி கொஞ்சம் நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, அதை படிக்கிறதுக்குரிய செட்டப்பை மாத்தி கொள்ளுங்க. ஒரு 3வது சமூகத்தை மாற்றி அமைத்து, சமூக மாற்றம் ஒரு கலைத்திட்டத்தினுடைய நோக்கம். அடுத்து இந்த தேசிய குறிக்கோள்களை பூர்த்தி செய்தல். தேசிய இலக்குகளை
பூர்த்தி செய்தல், தேசிய இலக்குகளை பூர்த்தி செய்தல். அடுத்தது என்ன? நபர்களுக்கிடையில் சீரான தொடர்பு. ஏதாவது பார்த்திருக்க தேசிய இலக்குகள் ஒரு விஷயம் இருக்கு, நபர்களுக்கு இடையிலான சீரான உறவு. Right. ரெண்டாவது என்ன சார் 34 சமூக பாரம்பரியத்தை பாதுகாத்தல் அல்லது ஒப்படைத்தல். சார் 5வது நபர்களுக்கு இடையிலான சீரான தொடர்பு. அப்ப கலைத்திட்ட இதுகள்ல பார்த்துக் கொள்ளுங்க. முதலாவது நீங்க பாக்குறீங்க என்ன? கற்றல் செயல்முறை முகாமைத்துவம் என்னன்னு பாக்குறோம். சரியானே? திட்டமிட்டு மாணவர்களுடைய இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைந்து கொள்ளுதல். கற்றல் செயல்முறை முகாமைத்துவத்தை முன்னெடுக்கிறதுல பிரதானமானது என்ன? கலைத்திட்டம். கலைத்திட்டம் என்ன இருக்கின்றது? ஒரு பாடசாலை முறைமையில் எதை கற்பிக்க வேண்டும் என்பது தொடர்பில் வழிகாட்டுதல். இல்ல பாடசாலையுடைய கற்றல் முறைகளை வழிபடுத்தல் கலைத்திட்டம். கலைத்திட்டத்துல நோக்கம் என்ன? இந்த 5. கலைத்திட்டம் தொடர்பில் காணப்படக்கூடிய கலைத்திட்ட மாதிரிகள் என்ன? முதலாவது முறைசார் கலைத்திட்டம், 2வது முறைசாரா கலைத்திட்டம், 3வது என்ன இருக்கின்றது? முறையியல் கலைத்திட்டம் அல்லது என்ன சொல்றதுக்கு நாங்க கரிக்குலம் சொல்லுவோம். ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல். முறையில் இன்ஃபார்மல். அனுபவம் ஊடாக கற்றுக்கொள்தல் தான் முறையியல் கலைத்திட்டம். 4வது என்ன? பூர்ண கலைத்திட்டம். சரியா? இந்த பூரண கலைத்திட்டம்டா எல்லாம் என்ன? முறைமை சார்ந்த வகுப்பறை கற்பித்தலுக்கு அடிப்படையாக சகல பாடங்களுக்கிடையில் காணப்படும் இடைத்தொடர்பினை விளங்குது. எல்லா விடயங்களையும் விளங்கிக் இணைத்தொடர்புகள் ஊடாக சகல விடயங்களை விளங்கிக் கொள்றதா. 34, 35, 36, 37, 38, 39 எல்லாம் பார்த்துட்டோம். 40வது வாங்க. வினைத்திறன் மற்றும் பயன்தன்மை ஆகிய இரு இயல்புகள் இரண்டும் பேணப்படும் வகையில் கற்பிக்கும் போது பின்பற்ற வேண்டிய கோட்பாடு கட்டாயம். இந்த கோட்பாடின் சம்பந்தம் நாங்கள் அண்டும் நடத்தைவாதம், பரிணாமம் அப்படி பார்த்திருக்கிறோம். கட்டுருவாக்கவாத கோட்பாடு நோட் பண்ணி 40வது. கட்டுருவாக்க வாத கோட்பாடு அல்லது இதை என்ன சொல்றேன்னா மாணவர் மைய கற்பித்தல். மாணவர் மைய கற்பித்தல். சரியானே? இதுவும் வரும். மாணவர் மைய கலைத்திட்டம் சொல்லி ஒன்று கேட்பாங்க, அல்லது மாணவர் மைய கற்பித்தல் சொல்லி கேட்பாங்க. அப்படி வந்து எனக்கு போகின்றது மாணவர்களினுடைய தேவைகளை இனங்கண்டு அவர்களுடைய பங்கு பற்றுதலின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற கற்பித்தல் செயல்முறை மாணவர் மைய கற்பித்தல். தற்போது இடம்பெறக்கூடிய கற்பித்தல் செயல்முறை மாணவர் மைய கற்பித்தல். ஸ்காலர்ஷிப் கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு கேள்வி கட்டமைப்பு. எத்தனை பேர் நாடளாவிய ரீதியில் ஸ்காலர்ஷிப்புக்கு தெரிவு செய்வாங்க? எத்தனை பேர்? 1,60,000. நேத்து பார்த்தோம், மறக்க கூடாது. 1,60,000 நேத்து பார்த்தேன். நேற்று நான் எழுதியும் விட்டேன்னா மறக்க கூடாது. இதுகள் தான் கேள்விகள். எம்ஜிக்யூடைய 1வது 2வது கேள்விகளாக இந்த கேள்விகளே வரலாம். மறக்க கூடாது. அதெல்லாம் நீங்க இது செய்யும். சிலது வந்து ஞாபகத்துக்கு வரணும் படிச்சோம். அதுக்கானதான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒண்ணு தொட்டு போறது. ரைட், ஓகே. இது பாருங்க, இப்ப 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. சரியானே? இதுதான் அந்த அரசு. இதுதான் உங்களுக்கு தேவையில்லை, இது உங்களுக்கு காட்டு யாரு இது தகவமை பெறணும்னு சொல்லி.
இதுல பாருங்க, ஒரு வருடத்துக்கு வழங்க முடியுமான உச்ச நிதி 7500. இப்ப எவ்வளவு? இப்ப எவ்வளவு மாதாந்தம் ஸ்காலர்ஷிப் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 1500. 10 இப்ப இது இப்ப 750 ரூபாய் படி 10 மாசம். இப்ப எவ்வளவு? 1500. பாத்துக்கொள்ளுங்க, அப்டேட் ஆனதுன்னு பாத்துக்கொள்ளுங்களேன். சும்மா நம்ம பழசுகளை வச்சுக்கிட்டு பார்ப்போம். இது 2020ஆம் ஆண்டு. இதுக்கு அப்புறம் சைக்கிள்ஸ் வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணல, உங்களுக்கு அந்த ஓல்டு படிப்பிக்கிறதுக்கான சில செய்துட்டு போறேன். பிரதானமா எங்களுக்கு எடுக்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இதுல இருக்கிற விஷயம் முதலாவது இந்த பாருங்க, இந்த விஷயம் நோக்கங்கள் என்ன? 2 நோக்கங்களும் என்ன? என்னத்துக்காக வேண்டி ஸ்காலர்ஷிப் பிரச்சனத்துக்காக நடக்குது? சொல்லுங்களேன். உதவித்தொகை வழங்குறது. முதலாவது என்ன? உதவித்தொகை வழங்குதல். இரண்டாவது பாடசாலைகள்ல சிறந்த பாடசாலை. மாணவர்களுக்கு என்ன? பாடசாலைகளை பெற்றுக் கொடுத்தல். ரைட், தான் நோக்கம். முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். வறிய மாணவர்களுக்கு உதவித்தொகையினை பெற்றுக் கொடுத்தல். வறிய மாணவர்களுக்கு உதவித்தொகையினை பெற்றுக் கொடுத்தல். இரண்டாவது பிரபல்யமான பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதற்கான அனுமதி வழங்குதல் அல்ல அனுமதித்தல். சரி, இன்னொன்று பாருங்க. அந்த ரிலேட்டட் ஆனதுல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் சேர்த்து படிச்சு கொள்ளணுமா? இப்ப பாருங்க, இந்த இருக்கிறது எத்தனை இது போட்டிருக்காங்க பாருங்க. முதலாவது வினாப்பத்திரத்தில் நோட் பண்ண, இது கேள்விக்காக வந்திருக்கா? ஒரு கேள்வி பேப்பர்ல இது இருக்கு. ஒரு பாருங்க, முதலாவது வினாப்பத்திரத்தில் எத்தனை திறன்கள் மதிப்பீடு செய்யணும்? 14 திறன்கள். கற்றல் திறன்கள் மற்றும் 14 நியதிகளை அளவிடுதலும். இரண்டாவது என்ன? அறிவு திறன் மனப்பாங்கினை அளவீடு செய்யும். சரியா? இப்ப இத்தனை நியதி எங்களுக்கு வரப்போகுது? 14 நியதிகள். இது எப்படி சார் வரும் கேள்வி? அகிலாந்தர புலமை பரிசில் பரீட்சையில் முதலாவது வினாத்தாளின் ஊடாக மாணவர்களிடம் எதிர்பார்க்கின்ற திறன்கள் மற்றும் நியதிகள் யாவை? இது ஒரு கேள்வியாய் வந்திருக்கு. திறன்களும் நியதிகளும் யாவைன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அடுத்தது வந்து என்ன? ரெண்டாவது விடையும் கேட்பாங்க. நாங்க 10 மாதிரி நோக்கங்கள் கேட்பாங்க. மூன்றாவது என்ன கேட்க போறாங்க உங்கள்ட்ட? மூணாவது கேட்பாங்க, அந்த எத்தனை மாணவர்களினை ஆட்சேர்ப்பு செய்யறேன்னு சொல்லி கேட்பாங்க.
எல்லாமே நான் வந்து சமரி ஒன்று எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு ஒன்று. இரண்டாவது வினாப்பத்திரம் அறிவுத்திறன் மனப்பாங்கு வெளிப்படுத்தும். முதலாவது திறன் வந்து கற்றல் திறன்களையும் 14 நியதிகளையும் வெளிப்படுத்தும். சரி, 42வது கேள்வியை பாருங்க, புது கேள்வி தான். புது கேள்வினா இந்த கவர்மெண்ட் வந்து பிறகு நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்கள், அதனால அதை பார்த்துக்கணும். இப்ப இது இருக்கிற அரசாங்கம் முன்னெடுக்கின்ற செயல்பாடு. ரைட், சேக்குலர்ஸ் நம்பர் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு லீஸ் இது இல்ல, உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை தான் பார்த்துட்டு போறோமா. இந்த பாடசாலை வீதி பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சி திட்டம் ரோட் சேஃப்டி கிளப். சரியா, இந்த பாருங்க, பாடசாலை மட்டத்துல என்ன சொல்றாங்க, இந்த போட்டிக்கிற விஷயம் அதான் போடுறாங்க. வீதி பாதுகாப்பு கழகம், ரோட் சேஃப்டி கிளப். அப்ப உங்களுக்கு வரும் விதிகள் சரியான வீதி. இப்ப இதுல போட்டிக்கிற மாதிரியே கேள்வி வரலாம். பாடசாலை வீதி பாதுகாப்பு மாணவர்கள் பங்கு பாடசாலை முன்னெடுக்கப்படும் செயற்திட்டம் வீதி பாதுகாப்பு கழகங்களை தாபித்து. ஸ்காலர்ஷிப்ல பார்த்துக் கொள்ளுங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது இப்போ உங்களுக்கு நான் அப்ப வெளியே சொன்னதை புதுசா வந்து சேர்க்கல வரேன், பார்த்துக் கொள்ளுங்க எவ்வளவு எமௌண்ட் சொல்லி போட்டிருக்கு. நீங்க அப்பதான் நோட் பண்ணீங்க தானே, இந்த 29வது வாங்க, 29 பட்டதார ஆசிரியர் தொழில் பிரித்திப்பாடு கல்வி பீடங்கள் செயற்படும் பல்கலைக்கழகங்கள். நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், பல்கலைக்கழகங்களில் கல்வி பீடங்கள் உருவாக்கப்பட்டதன் தொனிப்பொருள், கல்வி பீடங்கள் உருவாக்கப்பட்டதனுடைய தொனிப்பொருள். சரியா, நாளைய தலைமுறையை வெளிக்கொள்ளுங்களா, நாளைய தலைமுறையை ஒளிரச் செய்வோம். இது ஒரு கேள்வியாக வந்திருக்கு, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைய தலைமுறை ஒளிரச் செய்வோம். சரிங்க, அதுல 43, 44, 45 இது மூணையும் வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அதை இன்னும் அதுல சில நோட்ஸ் இருக்க தோற்றுட்டு உங்களுக்கு சொல்லித்தாரேன். 46க்கு வாங்க, 46
43, 44, 45. 45 ஆசிரியத்தின் குறிக்கோள் தான். அதை அது கண்டிச்சு அதோட ரிலேட்டட் ஆனது கொஞ்சம் இருக்கு, யாரு என்னங்கிறது இருக்கு. அதை உங்களுக்கு நான் தொகுத்து தாரேன். 46க்கு வாங்க. ஆசிரியர் சேவையை சேர்ந்த ஆசிரியர் வழிகாட்டும் ஆவணங்கள். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். 46க்கு எழுதிக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியா 46? 46 எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. 42 சொல்லிட்டு ரோட் சேஃப்டி கிளப். 42, 43, 44, 45 வெற்றிக்குழு சொல்லித்தாரு. 46 எழுதிக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியா நோட் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் சேவையை சேர்ந்த ஒருவர் வழிகாட்டும் ஆவணங்கள். பிரதானமான ஆவணம் என்ன? ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு. பிரமாண குறிப்பு. இரண்டாவது நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். தாவண விதிக்கோவை. மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்கள். நிதி பிரமாணங்கள். இரண்டும் கட்டாயம். நாலாவது எழுதிக் கொள்ளுங்கள். சுற்றறிக்கைகளும் வழிகாட்டல் கையேடுகளும். வழிகாட்டல் கையேடு. இலங்கையில் இறுதியாக ஸ்தாபிக்கப்பட்ட 2 பல்கலைக்கழகங்களும் 47. எது வரப்போகுது? யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா, அடுத்தது கம்பஹா விக்ரமாராய்ச்சி பல்கலைக்கழகம் அல்லது ஆயுர்வேத பல்கலைக்கழகம் போட்டாலும் சரி. கம்பஹா. ரைட். 47க்கு என்ன? 47க்கு வவுனியா பல்கலைக்கழகம் உண்டு. வவுனியா பல்கலைக்கழகம் உண்டு. ரெண்டாவது ரெண்டும் சேம் டைம் தானே. எது இறுதியானதுன்னு சொல்லி அப்படிங்கிறது இல்லை, இரண்டும் ஒரே இதுல ஸ்தாபிக்கப்பட்டதுதான். கம்பஹா விக்ரமாராய்ச்சி ஆயுர்வேத பல்கலைக்கழகம். விக்ரமாராய்ச்சி ஆயுர்வேத பல்கலைக்கழகம். இந்த இதுல இருக்கிற எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான். சரி. 48 பாருங்க. பற்றுச்சீட்டு வசதிகள் வழங்குகின்ற 2 விடயங்கள். முதலாளி குழுங்கள் கொண்டாந்து கேட்பாங்களா? வசதிகள் சேவைகள் கற்க. வசதிகள் சேவைகள் கட்டணம். சரியா? வசதிகள் சேவைகள் கட்டணம். வசதிகள் சேவை கட்டணம். எவ்வளவு வசதிகள் சேவை கட்டணம் ஒரு மாணவருக்கு? எவ்வளவு வசதிகள் சேவை கட்டணம்? பிரைமரி என்றா 3 ரூபா மாசத்துக்கு, செகண்டரி என்றா 5 ரூபா. இது மாற்றப்பட்டிருக்கா? மாற்றப்பட்டிருக்காது. சரி, பார்த்துக் கொள்ளுங்க. 3, 5 ரூபாங்கிறது இது மாற்றப்பட்டிருந்தா பாருங்க. வசதி சேவை கட்டணம் செலுத்த முடியாத ஒருவர் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணம் என்ன? வசதிகள் சேவை கட்டணம் செலுத்த முடியாத ஒரு மாணவர் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணம் என்ன வரும்? கேள்விக்கு கட்டாயம் வரும். சரியா? என்ன? கிராம சேவை உத்தியோகத்தரின் வருமான சான்றிதழ். கிராம சேவை உத்தியோகத்தருடான வருமான சான்றிதழ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். அதை பார்த்துக்கணும். ரைட்.
அப்ப பற்றுச்சீட்டு வழங்க உண்டு வசதியில் சேவை கட்டணம். இரண்டாவது வெளிக்கொள்ளுங்கள் செலவு மதிப்பீட்டுடனான அத்தியாவசிய தேவைகள். செலவு மதிப்பீட்டுடனான அத்தியாவசிய சேவைகள் இது ரெண்டுக்கு தான் பற்றுச்சீட்டு வழங்கும். 49 மிக முக்கியமான ஒரு கேள்வி. தற்பொழுது எல்லா இடங்களிலும் இடம்பெறத்தாலே உங்களுக்கு கேள்வியாக வரலாம். 49 எழுதிக் கொள்ளுங்கள். ஜனநாயகத்தின் அடிப்படைகளை விளங்கிக் கொள்ளல். ஜனநாயகத்தின் அடிப்படைகளை விளங்கிக் கொள்ளுதல். ஜனநாயகத்தின் அடிப்படைகளை விளங்கிக் கொள்ளுதல். அடுத்த எழுதிக் கொள்ளுங்கள். தேசிய கல்வியின் பொதுவான இலக்குகளையும் தேசிய கல்வியின் பொதுவான இலக்குகளையும் பொதுவான திறன்களையும் பெற்றுக் கொள்ளுதல். சரியா? பெற்றுக் கொள்ளுதல், பொதுவான திறன்களையும் பெற்றுக் கொள்ளுதல். ஐம்பதாவது இந்த 48வது நீங்க ரெண்டாவது என்ன சொல்றீங்க? செலவு மதிப்பீட்டுக்கான அத்தியாவசிய கட்டணமா? செலவு மதிப்பீட்டுடனான அத்தியாவசிய தேவைகள். செலவு மதிப்பீடு எஸ்டிமேட்டோட ஒரு அத்தியாவசிய தேவை சம்பந்தமா இருக்கும்னா அதுக்கு வாங்க என்ன செய்யணும்? பில் போடணும். பில் உடைச்சுதான் காசு வாங்கணும். 48 ஃபர்ஸ்ட் என்ன சார்? கொஞ்சம் வசதிகள் சேவையில் கட்டணம். வசதி கட்டணம் அறவிட்டா கட்டாயம் பில் கொடுக்கணும். அதே மாதிரி செலவு மதிப்பீடு அத்தியாவசியம் பில் கொடுக்கணும். அப்ப ஒரு பாடசாலை வசூலிக்கக்கூடிய கட்டணங்கள் என்ன? இரண்டு தான். அடுத்து வசதி சேவை என்னது பாடசாலை அபிவிருத்தி சங்க கட்டணம். அடுத்து அந்த இதொண்டு சொன்னல சார், நீ கிராம சேவர் உத்தியோகத்தரோட வருமான வசதியில் சேவையில் கட்டணம் செலுத்த முடியாத மாணவர் ஒருவர் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணம். வசதியில் சேவை கட்டணம் செலுத்த முடியாத மாணவர் ஒருவர் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணம் கிராம சேவை உத்தியோகத்தரோடாக உறுதிப்படுத்திய வருமான மதிப்பீட்டு சான்று அல்லது வருமான மதிப்பீட்டு அறிக்கை. சரியா? அடுத்தது பாருங்க. கற்றல் பேரை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி, நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மாணவர்கள் இதனை செய்யக்கூடியவராக இருத்தல் வேண்டும். மாணவர்கள் எதனை செய்யக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். ஓர் அழகை கற்பித்த பின்னர் எதனை மதிக்க வேண்டும்? மதிக்க வேண்டுமா? எதனை மதிக்க வேண்டும்? அத்தகைய பெறுபேறுகளை எந்த அளவுக்கு அடைய வேண்டும் என்பது தொடர்பான கூற்றுக்கள். சரி,
இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வரக்கூடிய அந்த கேள்விகள அந்த கேள்வியை கவனமாக வாசித்து விடையெழுதி கொள்ளுங்க. எனக்கு நேற்றும் ஒரு என்ன பிரச்சனை வந்துச்சு, நமக்கு என்ன இந்த தேசிய கல்வி நிறுவனம், தேசிய கல்வி கல்லூரி என்கிற ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு. ரைட்? இன்னைக்கு நமக்கு கொண்டு வந்துச்சு என்ன, இந்த தேசிய பல்கலைக்கழகங்கள் கல்வி பீடங்கள் என்கிற ஒரு விஷயம். அடுத்தது என்ன, கல்வியில் பட்டம் வழங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் அப்படி வந்து அப்படியான சில டவுட்கள் வாரத்தை கிளியர் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க. குறிப்பாக அந்த கேள்விகளை நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் அப்படியா நான் அண்ணன் சொல்லி இருக்கிறேன், மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கை பொதுவான அறிக்கை அப்படி வருகின்ற கேள்விகள். 42க்கு என்ன சொல்லியிருக்கிறோம், ரோட் சேஃப்டி கிளப், பாடசாலை பாதுகாப்பு குழு. 42 பாதுகாப்பு குழு. 43, 40, 45 உங்களுக்கு இன்ஷால்லா அடுத்த வகுப்புல சொல்லித்தாரேன். எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் இருக்கு எழுதணும். அதே மாதிரி இன்னும் ஒரு அந்த சிங்கள பேப்பர்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட உங்களுக்கு போட்டு. ஓகே, தேங்க்யூ.